Hello everyone. So welcome to the second day of 30 days newspaper challenge. ஸோ இன்னைக்கு நவம்பர் 2 ஓட ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்னெல்லாம் கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ நேத்து வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஹிந்து நியூஸ் பேப்பரை எடுத்துட்டு அதுல வந்து எந்தெந்த பார்ட்ல எல்லாம் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்க வந்து ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம்க்கு படிக்கிறீங்க இல்ல வேற ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து எந்த ஏரியால ஃபோக்கஸ் பண்ணணும், ஏன் வந்து உங்களுக்கு அதிகமான டைம் ஆகுது ஹிந்து படிக்கிறதுக்கு, அதை வந்து கம்மி பண்ணணும், ஒரு 45 மினிட்ஸ் ஒரு 30 மினிட்ஸ்ல படிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இதெல்லாம் வந்து நேத்து நியூஸ் பேப்பர் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, நம்ம ஸ்லோவா தான் போக போறோம். ஸோ இன்னைக்கு நம்மளோட ஐடியா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஏதாவது ஒரு டாபிக்கை எடுத்து அதை எப்படி வந்து நம்ம நியூஸ் பேப்பர்ல நம்ம வந்து அதை டேட்டாஸ் கலெக்ட் பண்றது, இல்லை நம்ம எப்படி அதை நியூஸை வந்து யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூலையோ இல்லை ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையோ இல்லை இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலையோ நம்ம வந்து எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஐடியாலஜி. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய நல்ல விஷயம்லாம் இருக்கு, நீங்க ஏன் இதை ஸ்கிப் பண்றீங்க அப்படின்னு கேட்காதீங்க. இந்த சீரீஸ் வந்து எதுக்காக அப்படின்னா ரொம்ப பிகினரா இருக்கிறவங்களுக்காக. ஸோ நம்ம வந்து எனக்கு நியூஸ் பேப்பரை பார்த்தாலே எனக்கு ரெசிஸ்டிவா இருக்கு, நான் வந்து நியூஸ் பேப்பரை கண்டினியூஸா எடுத்து படிக்கவே மாட்டிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த சீரீஸ் நம்ம வந்து வச்சிருக்கோம். ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா ஏதோ ஒரு 2 டாபிக் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போற ஒரு 2 டாபிக்கை சூஸ் பண்ணி நம்ம அதை வந்து ஃபுல்லா வந்து என்ன பண்ண போறோம்னா படிச்சு லைன் பை லைனா ரீட் பண்ணி அனலைஸ் பண்ண போறோம். அதுல இருந்து நோட்ஸ் எப்படி மேக் பண்றது அப்படிலாம் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு செகண்ட் டேல இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து நியூஸ் பேப்பர் கண்டென்ட்டுக்குள்ள நம்ம போகல, இன்னும் கண்டென்ட்குள்ள ஃபுல்லா போல. எப்படி வந்து ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்றது, எப்படி ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுக்கறது, எனக்கு வந்து நியூஸ் பேப்பர் ஹேண்டியா வர்றதுக்கு நான் என்ன பண்றது அப்படிங்கறத தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சரியா? ஸோ சண்டே பேப்பர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய என்டர்டைனிங்கான நிறைய விஷயங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு இஷ்யூவை பத்தி ஸ்பாட்லைட் கொடுப்பாங்க, அதுல பின்னாடி என்ன நடக்குது இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. பட் என்ன இருக்காது அப்படின்னா சண்டே நியூஸ் பேப்பர்ல எடிட்டோரியல்ஸ் இருக்காது. ஸோ அதனால இன்னைக்கு வந்து நம்ம நியூஸ் கண்டென்ட் ஏதாவது ஒரு நியூஸ் கண்டென்ட் எடுத்து ரீட் பண்ணலாம். நாளைக்கு டே 3ல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்பெசிஃபிக்கா எடிட்டோரியலை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஏதாவது ஒரு எடிட்டோரியல் எடுத்து படிக்கலாம். ஓகேவா? ஸோ லெட் மீ கோ இன் டு த நியூஸ் பேப்பர். ஸோ இன்னைக்கு ஹெட்லைன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா என்கிட்ட இப்போ டெல்லி எடிஷன் இருக்கு. ஸோ இதில் வந்து ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 devotees killed, 15 injured in ஸ்ரீகாகுளம் டெம்பிள் ஸ்டாம்பேட். ஸோ இது ஏன் வந்து நான் வந்து இம்பார்ட்டன்ட், இது வந்து கண்டிப்பாக யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஏன் இது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ரீசெண்டாக இப்போ கொஞ்ச நாளாவே வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டாம்பேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வந்து கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். ரைட். ஸோ லாஸ்ட் இயர் வந்து ஏதோ ஒரு டெம்பிள்ல வந்து நம்ம ஸ்டாம்பேட் வந்து கேள்விப்பட்டோம். ஆஃப்டர் தட் நம்ம இப்போ ரீசெண்டா கரூர்ல நடந்த அந்த டிவிகே அவங்களோட இதுல வந்து ஒரு ஸ்டாம்பேட் வந்து நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இந்த மாதிரி அதுக்கு முன்னாடி இந்த ஆர்சிபி மேட்ச் நடந்துச்சு இல்லையா, ஆர்சிபியோட அந்த அந்த விக்டரி ஃபெஸ்டிவல்ல வந்து ஒரு ஸ்டாம்பேட் நம்ம வந்து கேள்விப்பட்டோம். இந்த மாதிரி ஒரு இயர் லாங்கா நம்ம ஸ்டாம்பேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம கேள்விப்பட்டுட்டே இருக்கிறதுனால இந்த ஸ்டாம்பேட் வந்து கண்டிப்பா நம்ம யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வந்து ஏன் நடக்குது, அதை வந்து எப்படி வந்து போலீஸ் வந்து ஹேண்டில் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் மேஜர் காஸ் என்ன, அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும்னா நம்ம என்ன ஐடியாலஜி, நம்ம ஒரு டிப்ளமேட்டா என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஸ்டாம்பேட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஸ்ரீகாகுளம் டெம்பிள்ல வந்து ஒரு ஸ்டாம்பேட் நடந்திருக்கு. ஸோ அதுல வந்து 9 டிவோட்டிஸ் வந்து இறந்தும் போயிருக்காங்க, 15 பேர் இன்ஜூர்டும் ஆயிருக்காங்க. அதுதான் வந்து இன்னையோட ஹெட்லைன்ஸா இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த டாப்பிக்கை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் லெட் மீ கோ. இதை வந்து ஃபுல்லாக படிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வேற என்னெல்லாம் இருக்குன்னு சேர்த்து பார்த்துட்டு வந்துடலாம். ஆஃப்டர் தட் நம்ம அதை கிளியராக படிக்கலாம். ஓகே. அண்ட் செகண்ட் இம்பார்ட்டண்டா நான் ஃபீல் பண்ணது வந்து இந்த சத்தீஸ்கர் ஸ்டேட்ஹுட் செலிப்ரேஷன் அப்போ மோடி, பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சத்தீஸ்கர்ல வந்து மாவோயிசம் வந்து எலிமினேட் பண்ணியாச்சு. ஸோ எலிமினேட் பண்ணதுனால சத்தீஸ்கர்ல வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ நடக்கிற ப்ராக்ரஸ், சத்தீஸ்கர்ல நடக்கிற ப்ராக்ரஸ் எல்லாத்துக்குமே அந்த மாவோயிசம் எலிமினேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு மேஜர் மைல் ஸ்டோனா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவரோட ஸ்பீச் இருக்கும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்ம மாவோயிசம்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நம்மளுக்கு வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு டாபிக்கு கீழே இந்த மாவோயிசம் அப்படிங்கிறது ஒன்று வரும்.
பிளஸ் கவர்னன்ஸ். ஸோ சத்தீஸ்கர் ஸ்டேட்ஹுட் அப்படிங்கிறப்போ கவர்னன்ஸ் எப்படி வந்து அந்த மாவோயிசம் வந்து எலிமினேட் பண்றதுக்கு அங்க என்னென்ன பாலிசிஸ் மேக் பண்ணாங்க, ஸோ என்னென்ன பாலிசிஸ்லாம் கொண்டு வந்தாங்க, எதெல்லாம் வந்து பாசிட்டிவா இருந்துச்சு, எதெல்லாம் ஒரு ப்ராக்ரஸ் கொடுத்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த டாபிக் வந்து படிக்கலாம். ஓகே, ஸோ செகண்ட் டாபிக் நான் வந்து சூஸ் பண்ணிருக்கிறது இது. ஆஃப்டர் தட் இங்க பாருங்களேன், கேரளா டிக்ளேர்ஸ் இட் செல்ஃப் ஃப்ரீ ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி. ஸோ கேரளா வந்து நீங்க கவர்னன்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ கவர்னன்ஸ்க்கு வந்து நீங்க கண்டிப்பா நீங்க வந்து நிறைய எக்ஸாம்பிள் கோட் பண்றதுக்கு இந்த கேரளா வந்து நிறைய ஹெல்ப் பண்ணும். ஏன் அப்படின்னா நிறைய நல்ல நல்ல பாலிசிஸ்லாம் வந்து கேரளால வச்சிருப்பாங்க. ஸோ அது மாதிரி இப்போ சிஎம் அவங்க வந்து கேரளாவோட சிஎம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேரளா வந்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டில இருந்து வெளியே வந்துருச்சு. கேரளால வந்து இப்போ எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியே கிடையாது. இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட். அந்த மாதிரி நாங்க வந்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி எங்க கிட்ட கிடையாதுன்னு சொல்ற ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா கேரளா வந்து அதுவே டிக்ளேர் பண்ணிடுச்சு. எஸ் அஃப்கோர்ஸ் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வந்து ஃபுல்லா 100% இல்ல அப்படின்னா கூட ஒரு 80% அது ட்ரூ தான். ஸோ நம்ம வந்து கேரளாவை வந்து கேரளா கிட்ட இருந்து நிறைய கவர்னன்ஸ் மாடல் வந்து நம்ம எடுக்கலாம் ஆன்சர் ரைட்டிங்க்கு. ஸோ அதவும் நம்ம வந்து சூஸ் பண்ணலாம் இந்த டாபிக். அண்ட் தென் இந்த மாதிரி நியூஸ் வந்து நீங்க அடிக்கடி வந்து கேள்விப்படுவீங்க. அண்ட் இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு ப்ரிலம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஹெல்ப் பண்ணும். விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு டிக்ளேர் இட் செல்ஃப் டு பி எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அப்படின்னா இட் இஸ் கேரளா. இவ்வளோ ஈஸியா கேட்பாங்களான்னு கிடையாது. பட் உங்களுக்கு அது ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் தான். பட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ கிரியேட்டிவ் சிட்டி ஆஃப் கேஸ்ட்ரானமி, அதாவது சமையல் கலையோட ஒரு கிரியேட்டிவ் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ வந்து லக்னோவை அப்ரிஷியேட் பண்ணியிருக்கு, அக்னாலேஜ் பண்ணியிருக்கு. கேரளா வந்து அதுவே டிக்ளேர் பண்ணிக்கிச்சு. பட் இங்க கிடையாது. ஒரு வேர்ல்டுல ஒரு ஹையஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் வந்து யுனெஸ்கோ. ஓகே, அவங்க வந்து இந்த மாதிரி அடிக்கடி வந்து ஒரு கிளீனஸ்ட் சிட்டி அப்படின்னு கொடுப்பாங்க, இல்ல பிஸியஸ்ட் சிட்டி, இந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்து ஒரு டேக்லைன் கொடுத்து அவங்க வந்து ஏதாவது ஒன்று அக்னாலேஜ் பண்ணிட்டே வந்து இருப்பாங்க. ஸோ இது வந்து ப்ரிலிம்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரிலிம்ஸ்ல வந்து இப்போ ரீசெண்டா கிரியேட்டிவ் சிட்டி ஆஃப் கேஸ்ட்ரானமின்னு சொல்லிட்டு யாரை வந்து அக்னாலேஜ் பண்ணாங்க யுனெஸ்கோ அப்படின்னு கேட்கலாம். இல்ல இந்த இயர்லயே நீங்க 2 or 3 வந்து இந்த மாதிரி பார்ப்பீங்க, யுனெஸ்கோ வந்து கொடுத்த டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுவும் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் அந்த மாதிரி ஒரு ஒரு 3 செட்டு கொடுத்துட்டு அதுல எதுன்னு சொல்லிட்டு நீங்க மேட்ச் பண்ற மாதிரி வந்து கேட்கலாம். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளுக்கு இது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ லக்னோவை தான் வந்து கிரியேட்டிவ் சிட்டி ஆஃப் கேஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ டிக்ளேர் பண்ணியிருக்கு. ரைட்டா? ஸோ இந்த விஷயத்தையும் நம்ம வந்து டீட்டெயில்டா பார்ப்போம். அண்ட் ஆஃப்டர் தட் பாத்தீங்க அப்படின்னா இங்க ஸ்டேட்ஸ்ல வந்து பெருசா எதுவும் கிடையாது. ஸ்டேட்ஸ் வேண்டாம். இங்க பிஎல்ஓஸ் நேத்தே நம்ம வந்து பார்த்தோம். இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்டோரல் ரூல்ஸ் இது வந்து பெங்கால்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நேத்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அங்க ட்ரைனிங் எடுக்கிறவங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து என்ன வேணும்னா செக்யூரிட்டி வேணும். பிகாஸ் அது வந்து ஒரு ஈஸியான ஜாப் கிடையாது. ஒவ்வொரு வீடா போய் அவங்க தட்டி அங்க இருக்கிறவங்க கிட்ட வந்து டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண போறாங்க. யார் வந்து எந்த ஒரு மாதிரி மைண்ட் செட்ல இருப்பாங்கன்னே தெரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் இந்த பீப்புள் எல்லாருமே இந்த ட்ரைனிங் அட்டென்ட் பண்றவங்க இல்ல இந்த மாதிரி ஒரு பிஎல்ஓஸா போறவங்க எல்லாருமே வந்து யாருன்னா ஒன்னு டீச்சர்ஸா இருப்பாங்க இல்ல கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸா இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து எப்படி வந்து இப்போ நான் பிஎல்ஓவா போறது, நான் என்னோட ஜாப் வந்து விட்டுட்டு நான் வந்து ஐ மீன் ஒரு லீவ் எடுத்துட்டு நான் வந்து பிஎல்ஓவா போறதா, இல்ல எனக்கு ஏதாவது ஆன் டியூட்டி மாதிரி ஏதாச்சும் நீங்க ப்ரொவைட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நேத்து ட்ரைனிங்ல வந்து கேட்டு இருந்திருப்பாங்க அந்த பிஎல்ஓஸ் வந்து. அதை பத்தின ஒரு டீட்டெயில் தான் இங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்க ஃபுல்லா படிக்கணுமா அப்படிங்கிறது இல்ல. இது வந்து ஒரு சின்ன விஷயம் தான். பட் இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ்னா யாரு, அவங்களோட ரோல் என்ன, அவங்க எப்படி அப்பாயிண்ட் ஆறாங்க, அந்த மாதிரி. அப்புறம் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது என்ன, நேத்தே நம்ம வந்து பார்த்துட்டோம். நம்ம ஒரு ஸ்பெஷலா நான் கண்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம கிளியரா ஒரு வீடியோல வந்து பார்க்கலாம். ஓகேவா? எஸ், இது ஒண்ணு. அப்புறம் இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் தென் கமிங் டு எஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து எங்க வந்துடலாம்னா அடுத்த பேஜ் வந்து இந்த நடுவில் நம்ம பாலிட்டி நியூஸ் அதெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவை கிடையாது. நம்ம எங்க வந்துடலாம், இங்க
ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அங்க எஸ்ஐஆர் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் ஒரு படிச்சோம் ஒரு பேஜ்ல. இந்த சைட்ல என்ன அப்படின்னா அப்போசிஷன் பார்ட்டி திரிணாமுல் காங்கிரஸ், இங்க மமதா பானர்ஜி இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இந்த எஸ்ஐஆருக்கு அகெயின்ஸ்டா ஒரு ப்ரொடெஸ்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஏன் நான் பாலிடிக்ஸ் வந்து நீங்க படிக்க வேணாம்னு சொன்னீங்க, பட் ஏன் இப்போ பாலிடிக்ஸ் எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு கேட்டா, அஃப்கோர்ஸ் நம்ம எதை பத்தி படிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை பத்தி படிக்கணும். அப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை பத்தி நீங்க வந்து நல்ல விஷயத்த மட்டுமே படிக்க கூடாது. அதுல வந்து இருக்கிற டிராபேக்ஸ், அதுல இருக்கிற அந்த செட்பேக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம படிக்கிறதுக்காக அந்த செட்பேக்ஸ்லாம் நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ஆப்போசிஷனோட பாயிண்ட் ஆஃப் வியூவை கேட்கும்போது நமக்கு தெரியும். இப்போ இவங்க வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ரொடெஸ்ட் வந்து எதுக்காக எடுக்கிறாங்க, அப்போ அதுல வந்து எஸ்ஐஆரோட ஏதாவது ஒரு செட்பேக் இருக்கா அப்படிங்கிற பாயிண்ட்ல இந்த நியூஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவங்க ப்ரொடெஸ்ட் எதுக்காக எடுத்திருப்பாங்க அப்படின்னா attempt to keep the pressure on the election commission which is conducting SR in 12 states including West Bengal. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணணும், எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் வந்து கொடுக்கணும். அது நீங்க எடுக்க போற இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து எப்படி இருக்கணும், ஒரு ஆம், நம்பகத்தன்மையோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும். எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி தான், பட் அந்த இண்டிபெண்டன்ட் பாடியா இருக்கிறதுனால மட்டுமே அதோட லெஜிட்டிமசியை வந்து யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க அப்படி கிடையாது. ஸோ இல்லை ஆல்ரெடி அந்த நேமை வந்து அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்து எடுத்தப்போவே ஒரு கொஸ்டின்ஸ் வந்து அரைஸ் ஆச்சு. ஸோ அங்க ஸ்டார்ட் ஆனது தான் இந்த வந்து எஸ்ஐஆர் இது எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சது இல்லையா. ஸோ அதோட லெஜிட்டிமேசியை வந்து நம்ம வந்து கொஸ்டின் பண்ணணும் கண்டினியூஸா. ஸோ நீங்க வந்து என்ன பண்ணணும், ப்ரெஷர் பண்ணணும் எலெக்ஷன் கமிஷனை. இது எல்லாமே வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ எலெக்ஷன் கமிஷனோட அந்த லெஜிட்டிமசி அதோட இண்டிபெண்டன்சி வந்து அந்த எஸ்ஐஆர் வர்றதுக்கு ஒரு டூலா வந்து இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கல். மற்றபடி இதுல வந்து வேற எதுவும் தேவை கிடையாது. நிறைய பேர் நிறைய என்ன சொல்றது, ஒரு பர்சனை வந்து பிளேம் பண்ணி பேசுறது இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. என்ன பாயிண்ட்டுக்கு அவங்க ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அதை வந்து நம்ம ஆங்கிள் நம்ம ஆன்சர் ரைட்டிங்க்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். ரைட். அண்ட் தென் வந்து இந்த பக்கம் ஒரு ஆர்டிக்கல் இருந்துச்சு, பெங்கால் சிபிஐ டெப்ளாய்ஸ் ரெட் வாலண்டியர்ஸ். ஸோ இந்த ரெட் வாலண்டியர்ஸ் இந்த மாதிரி அந்த ஒரு கலர் பேஸ் பண்ணது இல்லை ஏதோ ஒரு பார்க்கவே கேட்சியா இருக்கு இல்லையா. ஸோ ரெட் வாலண்டியர்ஸ் அப்படிங்கிறவங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வரும்போது நீங்க அதுக்கு தனியாக செப்பரேட்டா நோட் போட்டு நீங்க அதை மார்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலும் பெட்டர். நேற்று நம்ம இதே மாதிரி ஏதோ ஒரு ஃப்ரேஸ் வந்து பார்த்தோம். ஸோ என்ன அப்படின்னா இந்த மாதிரி இப்போ ரீசெண்டா நீங்க வந்து இதை பாக்குறீங்கல்ல, நியூஸ்ல பாக்குறீங்க, விச் இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் வந்து யூபிஎஸ்சில அடிக்கடி கேட்பாங்க. ரைட்டா. ஸோ அதனால இது வந்து ஸோ ரெட் வாலண்டியர்ஸ் அப்படின்னா யாருன்னா இந்த எஸ்ஐஆர் எடுக்க வரும்போது பீப்புள் எல்லா காமன் பீப்புளுக்குமே வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம அந்த டிஜிட்டல் சென்சஸ்க்கு மாறுறோம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த பீப்புளை வந்து கைட் பண்றதுக்கு, அவங்களோட டீடைல்ஸ் கொடுக்கறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு, டாக்குமெண்ட் வெரிஃபை பண்றதுக்கு, இது எல்லாத்துக்கும் இந்த எஸ்ஐஆர் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம வந்து சில வாலண்டியர்ஸ் வந்து இவங்க வந்து வச்சிருக்காங்க. அவங்க தான் வந்து ரெட் வாலண்டியர்ஸ். ஸோ ரொம்ப டீட்டெயிலால உங்களுக்கு இதை பத்தி தெரிய தேவை கிடையாது. இந்த ரெட் வாலண்டியர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு லெஃப்ட் இன்க்ளைன்ட் ஆக்டிவிஸ்ட். நம்ம லெஃப்ட் ரைட்டு அப்படின்னு லெஃப்ட் பேஸ் பண்ணவங்க ரைட் பேஸ் பண்ணவங்கன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இவங்க வந்து லெஃப்ட் ஐடியாலஜி இருக்கிற ஒரு ஆக்டிவிஸ்ட் தான். எலெக்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக வெஸ்ட் பெங்கால்ல வந்து எலெக்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக இவங்க வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து என்லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ பார்ட்டிலாம் நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் யார் அவங்க அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அண்ட் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். இது வந்து இந்தியன் எக்கானமி ரிலேட்டடான எக்கனாமிலையும் நம்ம வந்து பேசலாம். ரெண்டாவது வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்லயும் பேசலாம். இந்தியாஸ் எக்ஸிட் ஃப்ரம் தாஜிகிஸ்தான் ஏர்பேஸ் செட் பேக் டு ஸ்ட்ராட்டஜிக் டிப்ளமசி சே காங்கிரஸ். அஃப்கோர்ஸ் இது வந்து அப்போசிஷன் தான் சொல்றாங்க, காங்கிரஸ் தான் சொல்றாங்க. ஸோ எப்பெல்லாம் நீங்க காங்கிரஸோட ஒரு ஏதோ இந்த மாதிரி ஒரு அலிஜ்மெண்ட் வந்து சொல்றாங்களோ அங்க இருந்தெல்லாம் நம்மளுக்கு வந்து கவுண்டர் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். ரைட். இப்போ இது தாஜிகிஸ்தான் ஏர்பேஸ்ல இருந்து நம்ம வெளியே வர்றோம், எக்ஸிட் ஆகுறோம் அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் அது வந்து கவர்மெண்ட் எடுத்த ஒரு மூவா தான் இருக்கும். அந்த மூவுக்கு பின்னாடி நம்மளோட ரூலிங் பார்ட்டி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. ஆமா இதெல்லாம் கரெக்ட் தானே, இதனால தானே அவங்க வந்து வெளியே வந்தாங்க, அந்த மாதிரி அந்த ஆர்குமெண்ட்ஸ் நமக்கு கரெக்டா தான் இருக்கும். பட் அதோட நம்ம இன்னொரு செகண்ட் சைட் ஆஃப் த காயின் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அப்போசிஷன் பார்ட்டி சொல்றத கேட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ இவங்க வந்து ஜெயராம் ரமேஷ் அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த தாஜிகிஸ்தான் ஏர்பேஸ் அதுக்கு பேரு கூட வந்து ஐனின்னு நினைக்கிறேன். ஆமா, ஐனி ஏர்பேஸ்.
ஸோ இந்தியா வந்து ஐனி ஏர்பேஸ்க்குள்ள எப்போ போனாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஸோ இந்த ஐனி ஏர்பேஸ் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட், ஸோ ஐனி ஏர்பேஸ் உங்களுக்கு டைரக்ட் கொஷின்ஸே வரலாம் ப்ரிலிம்ஸ்ல. ஸோ ரீசெண்டாக ஐனி ஏர்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். விச் கண்ட்ரி இஸ் ரிலேட்டட் டு அப்படின்னா இட் இஸ் தாஜிகிஸ்தான். தாஜிகிஸ்தான்ல இந்தியா வந்து வச்சிருந்த ஒரு ஏர்பேஸ் தான் அந்த ஐனி ஏர்பேஸ். ஸோ கடைசியா அது வந்து எங்க ஃபங்க்ஷனல் ஆச்சு, நம்ம என்ன ஃபைட்டர் வந்து அங்க வச்சிருந்தோம் அங்க, இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் வந்து இது கொடுத்துருந்துச்சு இந்த ஆர்டிக்கல். ஸோ இது வந்து கண்டிப்பா இம்பார்ட்டன்ட், இதை வந்து கண்டிப்பா படிக்கணும். ஸோ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற செகண்ட் ஆர் தேர்ட் டாபிக் இதுவும் தான். ஓகே, லெட்ஸ் சி. இதனால இந்தியாவோட டிப்ளமேசி, ஸ்ட்ராட்டஜிக் டிப்ளமேசினா என்ன? ஸோ ஆக்சுவலி நம்ம இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் படிக்கும்போது டிப்ளமேசி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அடிக்கடி நம்ம பேசிட்டே இருப்போம். ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரியோட, இப்போ அது வந்து இப்போ நம்ம பாகிஸ்தானாவே இருக்கலாம், இந்தியா பாகிஸ்தானாவே இருக்கலாம், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நிறைய ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். பட் நம்ம வந்து என்ன பண்ணணும், அவங்களோட ஒரு டிப்ளமேசி வந்து மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள், இந்தியன் பீப்புளும் அங்க இருப்பாங்க, செட் ஆஃப் பாகிஸ்தான் பீப்புள், மோஸ்ட்லி நம்ம அது வந்து ஈஸி கிடையாது. பட் நம்ம என்னதான் வந்து அண்டர் கிரவுண்ட்ல நம்ம ஃபைட் பண்ணா கூட அப்பர் லெவல் ஆஃப் அந்த டிப்ளமேட்டிக் லெவல்ல, சாரி, அந்த அந்த பியூரோக்ராட்ஸ் லெவல்ல வந்து நம்ம கண்டிப்பா ஒரு டிப்ளமேசி வந்து மெயின்டைன் பண்ணணும். சில கண்ட்ரியோட வந்து நம்ம அந்த டிப்ளமேசி வந்து ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யார சொல்லலாம், இப்போ அமெரிக்கா கூட வந்து நம்ம ஒரு கைண்ட் ஆஃப் டிப்ளமேசி தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். பட் அது ரொம்ப ஒரு ரொம்ப பிரதர்ஹுட், ரொம்ப ஃப்ரெண்ட்லி. இப்போ ஜோ பைடன் இருக்கும்போது நம்மளோட அமெரிக்கன் டிப்ளமேசி வேற மாதிரி இருந்துச்சு, ரைட்டா? ஸோ ஜோ பைடன் இருக்கும்போது நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்லி நேச்சரோட தான் நம்மளோட இந்தியாவோட டிப்ளமேசி வந்து இருக்கும். பட் ட்ரம்ப் அவங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம இந்தியன் டிப்ளமேசியோ இல்ல, ட்ரம்ப்புக்கு வந்து எந்த கண்ட்ரியோட டிப்ளமேசியா வேணா இருக்கலாம், அது வந்து எப்பவுமே வந்து கேக் ஈஸியா கேக் வாக் மாதிரி இருக்குமான்னு கேட்டோம்னா கிடையாது. அப்படி இருக்காது. அவர் வந்து ரொம்ப செல்ஃபிஷான ஒரு ஆளு. அவர் வந்து செல்ஃபிஷ்ன்னு சொல்றத விட ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான ஆளு. அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ட்னா மட்டும்தான் அந்த விஷயத்த வந்து அவர் அந்த டிப்ளமாசிக்குள்ளேயே வருவாரே தவிர்த்து, மத்தபடி அங்க அங்க எந்த யூஸுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் ட்ரம்ப். ஸோ அப்ப நம்ம இப்போ ஒரு ஒரு அங்க வந்து ஒரு கவர்மெண்ட் சேஞ்ச் நடக்கும்போது அப்ப நம்மளோட டிப்ளமாசி எப்படி மாறுது, இதெல்லாம் பத்தி பேசுறதா இந்த டிப்ளமாசி. ஓகே, ஸோ இப்போ தாஜிகிஸ்தான் அப்படிங்கிறது நாட் ஒன்லி தாஜிகிஸ்தான், நம்ம வந்து மிடில் ஈஸ்ட் ரிலேட்டடா தான் நம்ம அதை வந்து பார்க்க முடியும். ஸோ அவங்களோட நம்ம ஸ்ட்ராட்டஜிக் டிப்ளமாசியில ஒரு செட்பேக், அது வந்து ஒரு நம்ம பின்னாடி பின் வச்ச மாதிரி அப்படிங்கறது தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. லெட்ஸ் சி, இவங்க அந்த ஆர்டிக்கலை நம்ம உள்ள போய் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கிளவுட் சீடிங். ஸோ இந்த ரீசெண்டா இப்போ இந்த கிளவுட் சீடிங் டெக்னாலஜி வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு. ஸோ நீங்க இப்போ இந்த ஒன் வீக் நியூஸ் பேப்பரை பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அடிக்கடி இந்த கிளவுட் சீடிங் வந்து நீங்க பார்த்திருக்க முடியும். ஸோ அந்த கிளவுட் சீடிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆர்டிஃபிஷியலா ரெயின் வந்து வர வைக்கிறது. இப்போ இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லலாம் இப்போ தீபாவளி முடிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ தீபாவளி முடிஞ்ச உடனே இப்போ டெல்லி மாதிரியான ஸ்டேட்ஸ்லாம் வந்து பாருங்க, அது வந்து லேண்ட் லாக்டு. டெல்லி வந்து லேண்ட் லாக்டு. அதோட பொல்யூஷனுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஏன் அது வந்து ரொம்ப லேண்ட் லாக்டான ஒரு ஒரு பிளேஸ். அதுக்கு வந்து நம்மளோட யாருமே வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்றது கிடையாது. அதோட அந்த பொல்யூஷன் எல்லாம் மூவ் பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஜென்டான ஒரு ஏரியாவா இருக்கிறதுனால நமக்கு வந்து அங்க பொல்யூஷன் வந்து அதிகமா இருக்கும். அப்ப என்ன வந்து அவங்க வந்து கிளைம் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ரெயின் வந்து வந்துச்சு அப்படின்னா அங்க இருக்கிற பொல்யூஷன் வந்து கொஞ்சம் சட்டல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அது உண்மைதான். ஸோ ரெயின் வந்து வரணும். பட் ரெயின் வந்து வருமான்னு கேட்டா அது நம்ம எல்லா நேரமும் நம்ம வந்து சொல்ல முடியாது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ணுவாங்க, இது வந்து ஒரு டைப் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்றதுக்காக, இல்ல பொல்யூஷனை வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்றதுக்காக ஒரு டெக்னிக் வந்து ரெயின் வரணும் அப்ப வந்து ஆர்டிஃபிஷியல் ரெயின் போவாங்க. இல்ல சம்டைம்ஸ் வந்து ரெயினே இல்ல, டோட்டலா நம்மளுக்கு தேவையான ரெயினே இல்ல அப்படின்னா நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் ரெயினுக்கு போகலாம். ஆனா இது வரைக்கும் அந்த ரெயினே இல்ல அப்படிங்கிற காசுக்காக நம்ம ஆர்டிஃபிஷியல் ரெயின் போனது ரொம்ப கம்மி தான். எப்ப போவோம் அப்படின்னா இந்த மாதிரி பொல்யூஷன் ரிலேட்டடான ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் ரெயின்குள்ள வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் அதுக்கான ஒரு டெக்னிக் தான் வந்து இந்த கிளவுட் சீடிங். ஸோ கிளவுட் சீடிங் டெக்னிக் பத்தி கண்டிப்பா நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பொட்டாசியம் அயோடைட், சாரி, சில்வர் அயோடைட் இல்லாட்டி காமன் சால்ட், சோடியம் குளோரைட், இந்த மாதிரி ஒரு சால்ட்டை வந்து பிளெயின்ல கொண்டு போய் நம்மளோட கிளவுட்ஸ்ல வந்து த்ரோ பண்ணுவாங்க. ஸோ அந்த சால்ட் வந்து அங்க போனதுக்கு அப்புறம்
அந்த சால்ட் வந்து போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் ரெயின் வந்து நம்மளுக்கு வந்து வரும். அதுதான் வந்து தியரி. ஸோ அதுக்கு இந்த டெக்னிக் பேரு தான் வந்து என்ன அப்படின்னா கிளவுட் சீடிங். ஸோ இப்போ ரீசெண்டா ஐஐடி கான்பூர் வந்து இந்த கிளவுட் சீடிங் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. டிஸ்பைட் நோ கிளவுட்ஸ் அலர்ட். ஸோ இந்த கிளவுட் சீடிங் வந்து வர்றதுக்கு நம்மளுக்கு வந்து சில கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும். இந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சர் இருக்கணும், இவ்வளோ கிளவுட்ஸ் இருக்கணும், அந்த கிளவுட்ஸ்ல இவ்வளோ மாய்ஸ்சர் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் இருக்கும். பட் இங்க வந்து என்னன்னா இந்த கண்டிஷன்ஸ்லாம் இல்லைன்னு தான் வந்து நம்மளுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் கூட ஐஐடி கான்பூர் வந்து இதை வந்து நாங்க ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லாவும் வந்து வந்திருக்கும் ஓரளவுக்கு. ஃபுல்லா 100% ரிசல்ட்ஸ் இல்லைன்னா கூட ஒரு 80% வந்து 80 கிடையாது, ஒரு 70% வந்து அவங்க வந்து அதை அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அதுதான் இந்த ஆர்டிக்கல். இதையும் நம்ம வந்து ஃபுல்லா பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆ இந்த பாஸ்டர் ரைசிங் பியாண்ட் இட்ஸ் ஸ்கார்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த சத்தீஸ்கர் பத்தி ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல. அந்த சத்தீஸ்கரோட அந்த விஷயத்தோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த பாஸ்டர் ரைசிங் பியாண்ட் இட்ஸ் ஸ்கார். எப்படி வந்து சத்தீஸ்கர் வந்து அந்த மாவோயிஸ்ட் அந்த விஷயத்த எலிமினேட் பண்ணுச்சா அப்படிங்கிறத விட அதுல இருந்து எப்படி ஒரு ப்ராக்ரஸிவ் ஒரு ஸ்டேட்டா வந்து அவங்க டெவலப் ஆனாங்க, அவங்க யூஸ் பண்ண கவர்னன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆர்டிக்கல். ஸோ இது வந்து நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னா ஐ வில் கிவ் யூ as a homework. ஸோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஆர்டிக்கலாக எடுத்து நம்ம ரீட் பண்ணுவோம். அதை ரீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை வந்து உங்களோட செல்ஃபா நீங்க வந்து இதை வந்து அனலைஸ் பண்ணி நீங்களும் ஒரு பாயிண்ட் வந்து எடுக்க ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எஸ், இது போதும். இதை மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். லெட்ஸ் மூவ் டு த ஃபர்ஸ்ட் ஆர்டிகல். ஐஐடி கான்பூர் கிளவுட் சீடிங் வந்து பார்க்கலாம். So, despite inputs from the India Meteorological Department that clouds on October 28 in Delhi would be insufficient to coax artificial rain. So, என்ன இன்புட் கொடுத்திருந்த ஐஎம்டி என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அக்டோபர் 28 டெல்லியில கிளவுட்ஸ் வந்து இன்சஃபிஷியண்டா இல்ல. எதுக்கு இன்சஃபிஷியண்டா இல்ல? ஒரு ஆர்டிஃபிஷியல் ரெயினை வந்து கொடுக்குற அளவுக்கு போதுமானதா அந்த கிளவுட்ஸ் வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஐஎம்டி வந்து இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. But the researchers from the India Institute of Technology Kanpur went ahead with their plan of flying their Casina plane and firing 10 kilogram of concoction of silver iodide, common salt and rock salt into the clouds to tear them. ஐஐடி கான்பூர் வந்து என்ன பண்றாங்க, அவங்க பிளைன் எடுத்துட்டு போய் ஒரு 10 கிலோகிராம் ஆஃப் சில்வர் அயோடைட், சோடியம் குளோரைட், காமன் சால்ட் அப்படிங்கிறது சோடியம் குளோரைட் அண்ட் ராக் சால்ட் இதை வந்து கிளவுட்ல போர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எதுக்காக? அந்த கிளவுட் வந்து டியர் பண்றதுக்காக, இந்த சென்ஸ் அது வந்து ரெயின் பண்றதுக்காக அந்த ஒரு டெக்னிக்கா பண்ணியிருக்காங்க. ஸோ ட்வைஸ், 2 தடவை பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபெயில்டு போத் டைம்ஸ், 2 தடவும் ஃபெயிலும் ஆயிடுச்சு. அண்ட் that Tuesday with Delhi's air quality predictably poor. ஓகே, அந்த டியூஸ்டே வந்து டெல்லியோட ஏர் குவாலிட்டி எப்படி இருக்கான், ரொம்ப புவரா இருந்திருக்கு. இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் த கேபிட்டல் ஹேட் எக்ஸ்பெரிமெண்டட் வித் கிளவுட் சீடிங் சின்ஸ் 1972 அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எவர் வித் எக்ஸ்பிரஸ் பிளான் ஆஃப் இம்ப்ரூவிங் ஏர் குவாலிட்டி. ஸோ ஏர் குவாலிட்டி வந்து ரொம்ப புவரா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் டைமா கேபிட்டல் என்ன பிளான் பண்றாங்க கிளவுட் சீடிங்க்கு. 1972ல இருந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஏர் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்காக கிளவுட் சீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்றாங்க. ஓகே, அண்ட் வாட் இஸ் கிளவுட் சீடிங் அப்படின்னா கிளவுட் சீடிங் ஆர் ஸ்ப்ரேயிங் ஃபைன் கெமிக்கல் ஏரோசோல்ஸ் இன்டு ரெயின் கிளவுட்ஸ் டு இன்டியூஸ் ரெயின். ஸோ எதுக்காக கிளவுட் சீடிங்? கெமிக்கல் ஏரோசோல்ஸ், இந்த மாதிரி சில்வர் அயோடைடு, பொட்டாசியம் குளோரைட், சோடியம் குளோரைட், இந்த மாதிரி ஏரோசோல் பார்ட்டிக்கலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளவுட்ல சீட் பண்ணுவாங்க. எதுக்காக? வெறும் கிளவுட்ல கிடையாது, அந்த கிளவுடுக்கு ரெயின் கேரிங் கெப்பாசிட்டி இருக்கணும், அங்க மாய்ஸ்சர் இருக்கணும். ஸோ ரெயின் கிளவுட்ஸ்ல ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வருவாங்க. எதுக்காக? ரெயின் இன்டியூஸ் பண்றதுக்காக. இது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் சப்ஜெக்டா தான் இருந்துட்டு இருக்கு இந்தியால இன்ன வரைக்கும். ஃபார் டிகேட்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ சப்ஜெக்டா தான் இருந்துட்டு இருக்கு. ஓகே, அண்ட் வித் அக்னாலேஜ்ட் அத்தாரிட்டிஸ் ஆன் த சப்ஜெக்ட். ஸோ ஐஐடிஎம் பூனே வந்து நிறைய விஷயம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஹேவ் கண்டக்டட் கேர்ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் த எஃபெக்டிவ்னஸ் கிளவுட் சீடிங் டு என்ஹான்ஸ் மான்சூன் ரெயின். ஸோ ஐஐடிஎம் பூனே வந்து இதுக்கு முன்னாடி இந்த கிளவுட் சீடிங் டெக்னிக்ஸ் எதுக்காக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மான்சூன் ரெயினை என்ஹான்ஸ் பண்றதுக்காக 2009ல இருந்து அவங்க வந்து அதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஏர் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்காக டெல்லி வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிளான்குள்ள போறாங்க.
And we shared IIT Kanpur. We shared information with them, IIT Kanpur, on the cloud situation, but didn't give any specific input on whether they should go ahead with cloud seeding. ஸோ என்ன MOES, மினிஸ்டர் ஆஃப் எர்த் சயின்ஸ் வந்து இவங்களுக்கு கிளவுடோட சுச்சுவேஷன் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன சொல்லல, நீங்க வந்து கிளவுட் சீடிங்க்கு போகலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டைரக்ஷன்ஸ்லாம் அவங்க வந்து கொடுக்கல. யாரு? மினிஸ்டர் ஆஃப் எர்த் சயின்ஸ். We didn't give any advice because the Indian IITM Pune has conducted several cloud seeding experiment over the years, and there is still is no concrete evidence that it works reliably. ஏன் MOES வந்து எந்த அட்வைஸும் கொடுக்கல அப்படின்னா, ஐஐடிஎம் பூனே ஆல்ரெடி அதை பண்ணிட்டு இருக்காங்க. கிளவுட் சீடிங் எக்ஸ்பெரிமெண்ட் வருஷம் கணக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒர்க் ஆகுற மாதிரி தெரியல. ஸோ அது அந்த அட்வைஸ் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. And we didn't give any recommendation but shared our input regarding clouds. ஆனா என்ன பண்ணிருக்காங்க, கிளவுட்ஸ் பத்தின இன்புட்ஸ் மட்டும் கொடுத்திருக்காங்க. ஐஎம்டியோட டைரக்டர் ஜெனரல் இருக்காங்க, confirmed to the Hindu that cloud inputs were shared, but he added it was a generic information. அது ஒரு ஜெனரலான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்திருக்காங்க. ஓகே. பப்ளிக் facing official of the institute's program said that while his team had interacted with the IITM and IMD previously, their feedback had been negative. So இது வரைக்கும் அவங்க கிட்ட பேசின எல்லாமே வந்து கொடுத்த ஃபீட்பேக் எப்படி தான் இருக்குன்னா நெகட்டிவா தான் இருக்கு. And that cloud seeding for winter pollution wouldn't work. So winter pollutionக்காக cloud seeding போறது வந்து கண்டிப்பா ஒர்க்கே ஆகாதுங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை தான் ஐஐடி கான்பூர் இது வரைக்கும் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஆனா என்ன சொல்றாங்க, பட் இட் டஸ் ஒர்க், இது வந்து ஒர்க் ஆச்சு. It may not have worked in India, but it has in China and UAE. ஸோ இந்தியாவில் இது வந்து ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இது வந்து எங்கே ஒர்க் ஆயிருக்கான், சைனாலையும் யூஏஇலையும் ஒர்க் ஆயிருக்கு. ஓகே, அப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து பார்க்குறதுல தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஐஐடிஎம் கான்பூர் வந்து இறங்கியிருக்காங்க. So the decision to go ahead with the trial despite the IMD's forecast for favorable, unfavorable clouds was deliberate. So அவங்க என்ன பண்றாங்க, ஒரு டெலிபரேட்டிவ் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஈவன் தோ ஐஎம்டி வந்து அந்த அவங்களோட ஃபோர்காஸ்ட் வந்து ஃபேவரபிளா இல்ல, அன்ஃபேவரபிள் கிளவுட்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட இவங்க ஐஐடிஎம் கான்பூர் வந்து போறாங்க, போய் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, பிகாஸ் த டீம் வாண்டட் டு டெஸ்ட் த எஃபிகசி ஆஃப் தியர் ப்ரொப்ரேட்டரி சொல்யூஷன் விச் வாஸ் 20% சில்வர் ஐரைட், ராக் சால்ட் அண்ட் காமன் சால்ட். ஸோ ஒரு ப்ரொப்ரேட்டரி சொல்யூஷன் வந்து வச்சிருக்காங்க, ஒரு புது ஃபார்முலா இருக்கிற ஒரு சொல்யூஷன் வச்சிருக்காங்க. அந்த புது ஃபார்முலா இருக்கிற சொல்யூஷன்ல என்ன இருக்குன்னா 20% சில்வர் ஐரைடு, ராக் சால்ட், காமன் சால்ட், இதெல்லாம் சேர்ந்த ஒரு மிக்சரை வந்து வச்சிருக்காங்க. அதோட எஃபிகசியை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த டீம் வந்து ஆசைப்படுறாங்க. இது எங்க இருந்து பண்ணாங்க அப்படின்னா சிவகாசில இருந்து பண்ணியிருக்காங்க. அதாவது இண்டிஜினஸ், இவங்க வந்து சிவகாசிங்கிறது முக்கியம் இல்ல, இண்டிஜினஸா பண்ண ஒரு ஒரு சொல்யூஷன் வச்சிருக்காங்க. அதோட எஃபிகாசி வந்து வந்து பார்க்கணும். அப்ப எஃபிகாசி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கிளவுட்ஸ் ஃபேவரபிளா இல்லாதப்ப டெஸ்ட் பண்ணாதான் அந்த மருந்து எப்படி வேலை செய்யுதுங்கிறது நமக்கு தெரியும். இல்ல கிளவுட் வந்து ஃபேவரபிளா இருக்கு, அப்ப போய் நான் வந்து சீட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா அது நம்ம சீட் பண்ணதுனால வந்த ரெய்னா இல்ல அந்த கிளவுட் கொடுத்த ரெய்னா அப்படிங்கிறதுல டவுட் வந்துடும் இல்லையா. அதனால இவங்க வந்து இந்த டைம் இதுதான் கரெக்டான டைம், இதுல வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து நினைச்சிருக்காங்க. And we were aware that there was less than 15% moisture, which is too little for seeding. So 15% மாய்ஸ்சர் தான், அதை விட கம்மியாக தான் இருக்கு. ஸோ சீடிங்க்கு வந்து ரொம்ப இது வந்து ரொம்ப லிட்டில், கம்மியான அளவு தான். ஹவவர் வி நீட் டேட்டா, ஆனாலும் இந்த இண்டிஜினஸ் மிக்சரோட டேட்டா, அதோட பொட்டன்சியை செக் பண்ணி அதோட டேட்டா எங்களுக்கு வேணும், அதுக்காக நாங்கள் போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ த implicit rule of cloud seeding is that it can only help in adding more water to clouds with minimum quantities of water vapor called warm clouds. ஸோ இந்த ரூல் என்ன, கிளவுட் சீடிங்கோட ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அங்கே வந்து வார்ம் கிளவுட்ஸ் இருக்கும். ஸோ வார்ம் கிளவுட்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஆல்ரெடி அதில் வந்து ஒரு மினிமம் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இருக்கும். இதில் வந்து இவங்க போய் சீட் பண்ண உடனே அங்கே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஃப்ரிக்ஷன் நடக்கும். அந்த சால்ட் பார்ட்டிகல்ஸ்க்கும் அந்த அங்க இருக்கிற வாட்டர் வேப்பருக்கும் நடுவில் ஒரு ஃப்ரிக்ஷன் நடந்தா அந்த வாட்டர் தான் வந்து என்னவாகும், அந்த வாட்டர் வந்து என்ஹான்ஸ் ஆகி அதுதான் வந்து ரெயினா வரப்போகுது. தட் இஸ் கால்ட் டு பி வார்ம் கிளவுட்ஸ். அது இருந்தாதான், அதுதான் வந்து ஒரு இம்ப்ளிசிட் ரூல் கிளவுட் சீடிங்க்கு. ஆனா அங்க அதுவே இல்லை, 15% மாய்ஸ்சர் தான் இருக்கு. பட் இஃப் கிளவுட்ஸ் ஆல்ரெடி, அதான் நம்ம சொன்னதான் திருப்பி சொல்றாங்க, அதுக்கே வாட்டர் வேப்பர் இருக்கு அப்படின்னா அதுதானே மழை கொடுக்குமே, அதுல நம்ம போய் சீட் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் ஐஐடிஎம் கேபெக்ஸ்
கிளவுட் ஏரோசோல் இன்ட்ராக்ஷன் அண்ட் precipitation என்ஹான்ஸ்மெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் தான் கேபெக்ஸ்னு சொல்றாங்க. இது டிசைன் டு ஆன்சர் ஜஸ்ட் தட். இதுக்கு டிசைன் பண்றதுக்கு தான் ஆன்சர், இதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி வந்து ஒரு மெடிக்கல் ரிசர்ச்சர்ஸ் வந்து ட்ரக்ஸ்ல வந்து புதுசா ஒரு ஆளுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்களோ, அதே மாதிரி தான் இந்த பீப்புளும் வந்து இந்த இந்த சுச்சுவேஷன்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்க வந்து போயிருக்காங்க. ஸோ ஃபிளாட் டியூப்ஸ் ஆஃப் கெமிக்கல் பவுடர் அட்டாச் டு பிளேன்ஸ். எதை எடுத்துட்டு போறாங்க? நிறைய டியூப்ஸ் ஆஃப் கெமிக்கல் பவுடரை வந்து பிளேன்ஸ்ல அட்டாச் பண்ணி, பிளைன்ஸ் ஆஃப் விங்ஸ் ஆஃப் பிளைன்ஸ்ல அட்டாச் பண்ணி மேலே கொண்டு போய் வார்ம் கிளவுட்ஸ்ல வந்து டு த பேஸ் ஆஃப் செலக்டட் வார்ம் கிளவுட்ஸ், எங்க சோலாப்பூர் மகாராஷ்டிரா இந்த வாட்டர் டெஃபிஷியன்ட் ரீஜனுக்கு மேல இருக்கிற கிளவுட்ஸ்ல வந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து 276 வார்ம் கிளவுட்ஸ் வந்து சூஸ் பண்ணாங்க. அண்ட் ஃபிளாட் அதுல வந்து 151ல தான் ஃபிளேர் பண்ணாங்க. வித் ரெஸ்ட் 125 அன்சீடட். அந்த மீதி இருக்கிற 125ல சீட் பண்ணல. அப்ப என்ன சொல்றாங்க? The researchers were able to send aircraft. each sorted cost rupees 15 lakhs. ஸோ ரொம்ப செலவு பண்ணி அதை வந்து பண்ணியிருக்காங்க. என்ன இன்டென்ஷன்ல அப்படின்னா clouds to be seeded, clouds சீட் பண்ணணும். It turned out that half of the seeded and nearly 70% of seeded clouds dissipated. ஸோ சீட் பண்ணதுல பாதி வந்து ஒர்க் ஆகல. 70% ஆஃப் unseeded cloudsம் ரெயின் கொடுக்கல. ஆனா வித்வுட் கிவிங் எனி ரெயின். அபவுட் 40% ஆஃப் சீடட் கிளவுட்ஸ், நம்ம சீட் பண்ணதுல 40% வந்து என்ன கொடுத்துருச்சான்? ரெயின்ஃபால் கொடுத்துச்சான். 27 ஆஃப் அன்சீடட் கிளவுட்ஸும் ரெயின்ஃபால் கொடுத்துருக்கு. ஓகே, அப்ப ஓவராலா என்ன அப்படின்னா சீடட் கிளவுட்ஸ் கேவ் அன் ஆவரேஜ் 46% மோர் ரெயின் அட் த சீடட் லொகேஷன்ஸ் ரிலேட்டிவ் டு த அன்சீடட் ஒன்ஸ். நம்ம சீட் பண்ண கிளவுட்ஸ் வந்து எவ்வளோ மற்ற அன்சீடட் கிளவுட்ஸை விட 46% மோரா நம்மளுக்கு ரெயின் கொடுத்துருக்கு அந்த பார்ட், அந்த ஏரியால. அப்ப இட் இஸ் அ குட் ஒன். இட் இஸ் அ ரிசல்ட். இட் இஸ் த ரிசல்ட் வி ஆர் திங்க் ஆஃப், ரைட்? அப்போ இது வந்து ஒரு ஒர்க் ஆகிற ஒரு பிரின்சிபலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஓவர் 100 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா டவுன்வர்ட் தேர் வாஸ் 18% மோர் ரெயின். அப்போ நம்ம சீடர் கிளவுட்ஸ்ல இருந்து வந்தது வந்து 18% மோர் ரெயின் கொடுத்துச்சு அன்சீடரை விட. So in the warm clouded cloud seeding was appropriate for enhancing only monsoon rainfall. இந்த டெக்னிக் வந்து இந்த பொல்யூஷனுக்காக ஒர்க் ஆகுது. பட் அந்த வார்ம் கிளவுட் சீடிங் அப்படிங்கிறது மான்சூன் என்ஹான்ஸ் பண்றதுக்காக ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஐஐடி கான்பூர் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டா பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து ஓவராலா இந்த ஆர்டிக்கிள் சொன்னது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், இதுல வந்து நம்மளுக்கு தேவையானது ஒரு அங்கங்க தான். இப்போ யார் இந்த இதை பண்ணாங்க? ஐஐடிஎம் கான்பூர் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? கிளவுட் சீடிங் பண்ணாங்க. எதை வச்சு பண்ணாங்க? சில்வர் அயோடைட், காமன் சால்ட், ராக் சால்ட். யூஸ்வலா இதை வச்சு பண்ணுவாங்க. இப்போ வந்து அப்போ வந்து அங்க இருக்கிற மான்சூன் எல்லாமே கரெக்டா இருந்துச்சா? கிளவுட் எல்லாம் கரெக்டா இருந்துச்சானா? இல்ல. இல்ல. அப்ப ஏன் வந்து அவங்க போய் அதை பண்றாங்க அப்படின்னு கேட்டா, ஏன் பண்றாங்க? அப்போ நார்மலா ஒரு கண்டிஷன்ல இருக்கும்போது நம்ம செக் பண்ணா நம்ம எஃபிஷியன்சி தெரியாது. ஏன் அந்த எஃபிஷியன்சியை செக் பண்ணணும்னு நினைச்சாங்க? இது வந்து இந்த மிக்சர், இந்த ப்ரோப்ரேட்டரி சொல்யூஷன் வந்து இண்டிஜினஸா, அதாவது உள்நாட்டு தயாரிப்புல பண்ண ஒரு விஷயம். அதோட காம்போஷன் என்ன? 20% சில்வர் அயோடைட், ராக் சால்ட், காமன் சால்ட். இப்ப இதை வந்து நம்ம செக் பண்றதுக்கு இதுதான் கரெக்டான டைம்னு சொல்லிட்டு செக் பண்ணாங்க. அது ஆமா, ஃபுல்லா 100% ஒர்க் ஆச்சா? 100% ஒர்க் ஆகல. ஒரு 46% தான் அதிகமான ரெயின் கிடைச்சிருக்கு. பட் இட் இஸ் அ வெரி வெல்கமிங் மூவ். இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க ஒரு நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இந்த விஷயம் தான், அந்த 5 பாயிண்ட் தான். இவ்வளவு பெரிய ஆர்டிக்கல்ல இருந்து 5 பாயிண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட நோட்ஸ் ரெடி. அவ்வளவுதான். ஓகேவா? இப்படிதான் என்ன பண்ணணும், ஒரு ஆர்டிக்கல ஃபர்ஸ்ட் ரீட் கொடுக்கும்போது நீங்க சும்மா அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ரீட் பண்ணுங்க. அப்புறம் நீங்க ஹைலைட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஹைலைட் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணுவீங்க. செகண்ட் ரீட் பண்ணும்போது ஓகே, இந்த கதை, இந்த நடுவில் இருக்க ஸ்டோரிஸ் எல்லாம் விட்டுட்டு மெயின் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் ஹைலைட் பண்ணுங்க. இப்போ நான் வந்து இந்த எல்லோ கலர்ஸை தவிர்த்து நான் வந்து க்ரீனு, அப்புறம் ப்ளூவு, க்ரீன், அப்புறம் இங்கே ஒரு ரோஸ், இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் நோட்ஸாக எழுதிக்கிட்டா போதும். அவ்வளோதான். சரியா? இப்படி இப்போ வந்து ஒரு ஆர்டிக்கல் முடிச்சிட்டோம். ஓகே, இந்த ஆர்டிக்கல் நம்ம போய் பார்க்கலாம். இந்தியாஸ் எக்ஸிட் ஃப்ரம் தாஜிகிஸ்தான் ஏர்பேஸ் a setback to strategic diplomacy, says Congress. Okay. Congress on Saturday described India's withdrawal from the Aini airbase in Tajikistan as yet another setback to the country's strategic diplomacy, calling it a blow to New Delhi's regional influence. ஸோ என்ன சொல்றாங்க? இந்தியா வந்து ஐனி ஏர்பேஸ், தாஜிகிஸ்தான்ல இருக்கிற ஐனி ஏர்பேஸ்ல இருந்து வெளியே வந்தது, வித்ட்ரா பண்ணது வந்து நம்ம கண்ட்ரியோட ஸ்ட்ராட்டஜிக் டிப்ளமேசிக்கு ஒரு என்னது, ஒரு பெரிய செட்பேக். காலிங் இட், இது வந்து வேண்டாம். இது வந்து அவங்க சொல்ற அலிகேஷன். இது வந்து எப்படி ஒரு ரீஜனல் இன்ஃப்ளூயன்ஸ்க்காக இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஓகே, அது இந்த அளவுக்கு ட்ரூவா இல்லையா நமக்கு தெரியாது. பட் இது வந்து ஒரு செட்பேக். ஓகே, ஃபைன்.
In a post on X, Congress General Secretary Jairam Ramesh, India had set up the Aini airbase in the early 2000 and expanded its infrastructure substantially over the years. ஸோ என்னது இந்தியா வந்து 2000 ஏர்லி 2000ல இந்த ஐனி ஏர்பேஸை செட் பண்ணாங்க தாஜிகிஸ்தான்ல. அண்ட் ஃப்ரீக்வெண்டா அது என்ன பண்ணாங்க அப்படின்னா அதோட பேஸை சப்ஸ்டான்ஷியலா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. கிவன் இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி லொகேஷன் இந்தியா ஹேட் மேஜர் பிளான்ஸ் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இன்னும் வந்து அதோட அதுல அந்த தாஜிகிஸ்தான் ஐனி ஏர்பேஸ்ல இந்தியாவோட பிரசன்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணுங்கிறதுக்கு நிறைய பிளான்ஸும் வந்து வச்சிருந்துச்சு இந்தியா. Mr. Ramesh noted that India was asked 4 years ago to scale down its presence and has now fully withdrawn. ஸோ இதுக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவை ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து உங்க பிரசன்ஸை குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என்ன பண்ணிருச்சு அப்படின்னா ஃபுல்லா வித்ட்ரா ஆயிடுச்சு. பிரசன்ஸை குறைக்கல, என்ன ஆயிடுச்சு ஃபுல்லாவே நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிட்டோம். இட் அப்பியர்ஸ் தட் இந்தியா ஹாஸ் ஃபைனலி ஷட் டவுன் த பேஸ் விச் வாஸ் இட்ஸ் ஒன்லி ஓவர்சீஸ் மிலிட்டரி ஃபெசிலிட்டி. ஸோ ஒன்லி ஓவர்சீஸ் மிலிட்டரி ஃபெசிலிட்டி இது மட்டும்தான் வந்து நம்மள்கிட்ட இருக்கிற மிலிட்ரி ஓவர்சீஸ் மிலிட்ரி ஃபெசிலிட்டியில இது ஒண்ணுதான். அப்ப அதை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிட்டோம் அப்படிங்கிறது ஒரு செட்பேக் தான். ஆமா. He also noted that Aini Air Base located at about 10 kilometers from Dushanbe is near a museum that houses the 1500-year-old Buddha of Nirvana, one of the most remarkable exhibits. ஸோ ஏன் உங்களுக்கு புரியுதா, இது வந்து நம்ம கல்ச்சுரலி ரிலேட்டடான ஒரு விஷயம். அந்த ஐனி ஏர்பேஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னா துஷான்பே அப்படிங்கிற இடத்துல இருந்து 10 கிலோமீட்டர்ல இருக்கு. இது வந்து இந்த இது கிட்ட வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஒரு 1500-year-old புத்தா சிலை வந்து ஒரு எக்ஸிபிட் வந்து அங்க இருக்கு. ஓகே, அப்ப இது வந்து இந்தியா கூட ரிலேட் ஆகுற ரொம்ப கல்ச்சுரலி கனெக்ட் ஆகுற ஒரு விஷயம். அப்ப அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து நம்ம வந்து வெளியே வர்றதுங்கிறது அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ செட்பேக். India's presence at the Soviet era, Aini base ended following the expiry. ஸோ ஏன் வந்து இது எக்ஸ்பைரி ஆச்சு அப்படின்னா நம்ம தாஜிகிஸ்தானுக்கும் நம்மளுக்கும் நடுவில் இருந்த அக்ரிமெண்ட் வந்து முடிஞ்சு போச்சு, எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஐ திங்க் அது ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி எக்ஸ்பயர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். Yeah, the pact signed for the development and joint operation of the base lapsed 4 years ago. Okay, அது வந்து lapse ஆயிடுச்சு. India had upgraded the base by strengthening its runway, fuel depots and air traffic control system. எப்படி அப்கிரேட் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னா அந்த ரன்வேவை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றது, ஃபியூவல் டெபாட்ஸ், அங்க இருக்கிற ஃபியூவல் டெபாட்ஸ், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் சிஸ்டம் இதெல்லாம் அப்கிரேட் பண்ணி இத்தனை நாள் வந்து அங்க ஹோல்டுல இருந்தாங்க. அண்ட் had at one stage deployed Su-30 MKI fighter jets and helicopters there. அங்க என்னவும் வச்சிருந்தாங்க, நம்ம ஒன் ஸ்டேஜ் எம்ப்ளாய்டு Su-30 MKI ஃபைட்டர் வச்சிருந்தோம், ஹெலிகாப்டர்ஸும் வச்சிருந்தோம். எப்போ இதை வந்து நம்ம கடைசியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த தாலிபான் டேக் ஓவர் அப்போ ஆப்கானிஸ்தான்ல இருந்து இந்தியன்ஸ் எவாக்குவேட் பண்றதுக்காக நம்ம இந்த ஃபைட்டர் ஜெட்ஸையும் ஹெலிகாப்டர்ஸையும் யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், அதோட க்ளோசர் இது வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். அந்த க்ளோசரோட சேர்த்து நம்ம என்னவும் பண்ணிட்டோம், அதுல இருந்து வித்ட்ராவும் பண்ணிட்டோம். So the closure marks the end of India's only overseas military outpost, once seen as a keynote in Central Asian strategy. So Central Asian strategyல ஒரு கீனோடா பார்த்த ஒரு இடத்த வந்து நம்ம இப்ப என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து வித்ட்ரா பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இதுல நம்ம எடுத்துக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த ஐனி ஏர்பேஸ் வந்து யார் கூட ரிலேட் ஆனது, தாஜிகிஸ்தானோட ரிலேட் ஆனது. தாஜிகிஸ்தான் ஆர் இந்த சென்ட்ரல் ஏஷியனோட நம்ம இந்தியாவோட ரிலேஷன் எப்படி இருக்கு, ஒரு ஸ்மூத்தா இருக்கா, எதுக்கெல்லாம் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபியூவலுக்காக ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருப்போம் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸை. ஸோ அந்த மாதிரி தாஜிகிஸ்தானுக்கும் நமக்கும் என்னென்ன கல்ச்சுரல் டைஸ் எல்லாம் இருக்கு, இந்த Su-30 MKI ஃபைட்டர் பத்தி நம்ம இன்னும் டீட்டெயில்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து அந்த ஐனி ஏர்பேஸ் பக்கத்துல இருக்க இந்த புத்தா ஓல்டு புத்தா ஆஃப் நிர்வாணா, இது வந்து ஒரு ஹிஸ்டரி ரிலேட்டட் வரனால இதுவும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது இதுல இருந்து. ஓகே, ஸோ இது வந்து பார்க்கலாம் செகண்ட் ஆர்டிகல். அண்ட் லெட் மீ கம் டு த ஃபர்ஸ்ட் ஆர்டிகல், நம்மளோட ஹெட்லைன் ஆர்டிகல், அந்த ஸ்டாம்பேட் கேஸ். ரைட்டா, ஸ்டாம்பேட் அஃப்கோர்ஸ். ஸோ ஸ்ரீகாகுளம் டெம்பிள் ஸ்டாம்பேட். ஸோ 9 டிவோட்டிஸ் இதுல வந்து நிறைய வந்து என்னதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து கதை தான். அங்க பார்த்தவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம அதை ஃபுல்லாலாம் ரீட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் என்ன நடந்துச்சு என்ன சொன்னாங்க. இப்போ ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிள்
ஸ்ரீகாகுளம் டிஸ்ட்ரிக்ட் ஆந்திர பிரதேஷ்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பேட் நடந்துச்சு. அங்க நிறைய பீப்புள் வந்து இறந்துட்டாங்க. 9 பீப்புள் கிட்ட இறந்துட்டாங்க. ஸோ இப்போ மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து எப்பவுமே சொல்லுவோம்ல, இத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்க எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டா மேனேஜ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. போலீஸ் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணல இத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. சிஎம்மோட ஸ்டேட்மெண்ட்டும் இங்க இம்பார்ட்டன்ட். சிஎம் என்ன சொல்லியிருக்காரு, இன்சிடென்ட் குட் ஹேவ் been prevented had the police been informed. ஏற்கனவே நீங்க ஃபர்ஸ்டே வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. பட் இன்ஃபார்மே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் மினிஸ்டரும் சொல்லியிருக்காரு. ஓகே, இந்த மாதிரி இப்போ எங்க ஸ்டாம்பே நடந்தாலும் இதுதான் காரணம் சொல்லுவாங்க. இப்போ கரூர்ல நடந்ததும் அப்படிதான். இவ்வளவு கூட்டம் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல அப்படின்னு தான் போலீஸோட ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு இல்லையா? அப்போ ஓகே ஃபைன், அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப இதுக்கப்புறம் ஸ்டாம்பேட் வராம இருக்கணும் அப்படின்னா ஒரு ப்ராப்பரா இப்ப நம்மளுக்கு நிறைய டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்துச்சு, ஏஐ இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. பட் இன்னுமே நம்மளுக்கு அந்த ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது இல்ல அப்படின்னா அது வந்து ஒரு இன்னுமே ஒரு டிராபேக் தான் நம்மளுக்கு. ஸோ அதை பத்தி நம்ம யோசிக்கணும். அண்ட் இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்க ஒரு ஆஃபீஸர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெம்பிள்ல வந்து சிசிடிவி கேமராவே இல்ல. ஸோ சிசிடிவி கேமரா இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாம்பேட்ல இருக்கிற ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதை திருப்பி பார்க்குற அனலைஸ் பண்றதுக்கு இருக்கும். பட் எதுவுமே கேமராஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாயிண்டா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்ப ஸ்டாம்பேட் பத்தி கொஸ்டின் கேட்கறாங்கன்னா நீங்க இது ஒண்ணு நீங்க வந்து சொல்லலாம். இதெல்லாம் எல்லாருமே சொல்ல போற விஷயம் தான். பட் இதுவும் வந்து நம்ம கண்ணுல பட்டிருக்கு, அதனால இதை நம்ம எடுத்து வச்சுக்குவோம். அண்ட் இந்த மாவோயிசம் பத்தி பேசியிருப்பாங்க இல்லையா? ஸோ இது வந்து அதுதான் திருப்பி அதான் இருக்கும். அட் தட் மாவோயிஸ்ட் டெரரிசம் ட்ரைபல் ரீஜன்ஸ், இந்த மாவோயிஸ்ட் இருந்தனால என்னெல்லாம் நடந்துச்சு, சில்ட்ரனுக்கு வந்து ஸ்கூல் போக முடியல, சிக்க வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக முடியல, பீப்புளை வந்து அடிக்கடி பாம்பு வச்சுட்டாங்க, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஸோ மாவோயிசம் பத்தி கொஞ்சம் நீங்க படிங்க, நக்சலிசம் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அண்ட் ஹியர் கமிங் ஹியர், Lucknow has officially been declared as UNESCO Creative City of Gastronomy during the 43rd session of UNESCO General Conference. So, உஸ்பெகிஸ்தான்ல நடந்துட்டு இருக்கிற அந்த 43rd session of UNESCO General Conferenceல லக்னோவை வந்து யுனெஸ்கோ வந்து கிரியேட்டிவ் சிட்டி ஆஃப் கேஸ்ட்ரானமி, சமையல் கலையோட ஒரு கிரியேட்டிவ் சிட்டி அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. The recognition celebrates the city's centuries-old Awadhi cuisine, living food traditions and inclusive cultural heritage. ஸோ லக்னோவில் இருக்கிற இந்த ஓல்டு அவாதி குசைன் அதை வந்து ரெகனைஸ் பண்ணி தான் இந்த கிரியேட்டிவ் சிட்டி ஆஃப் கேஸ்ட்ரோனமிங்கிற டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூபி கவர்மெண்ட் இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த மைல் ஸ்டோன் ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோன் அப்படின்னு பார்க்குறாங்க. பொசிஷனிங் இட் அமாங் த வேர்ல்ட்ஸ் டாப் கேஸ்ட்ரோனமிக் டெஸ்டினேஷன். ஸோ இப்போ இது கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய பீப்புள் இப்போ ஃபாரின் கண்ட்ரியில் இருக்க பீப்புளுக்கு தெரிய வரும், ஓகே இந்த மாதிரி லக்னோன்னு ஒரு இடம் இருக்கு. ஸோ அப்போ அங்க இருக்கிற இந்த ஓல்டு அவாதி குசைனை வந்து செக்லிஸ்ட்ல வச்சுப்பாங்க. ஒரு ஃபுட்டியா இருக்காங்க அப்படின்னா, ஓகே இது வந்து நம்ம செக்லிஸ்ட்ல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டூரிசம், கல்ச்சுரல் டிப்ளமசி, அப்புறம் டூரிசம், ஃபுட் டூரிசம்காக நம்ம கண்ட்ரிக்கு நிறைய பேர் வருவாங்க. அதனால நமக்கு என்ன ஆகும், எக்கனாமி வந்து க்ரோ ஆகும். அட் எண்ட் வந்து காசு தான். ஸோ காசு வந்து க்ரோ ஆகும், அந்த ஸ்டேட்டுக்கும் ஆகும், நம்ம கண்ட்ரிக்கும் ஆகும். அண்ட் அதனால தான் சொல்றாங்க. அண்ட் ஹவு ஃபுட் ஹெரிடேஜ் கேன் பிகம் அ செம்பிள். ஓகே, இது வந்து நீங்க எழுதலாம் நிறைய இடத்துல. ஸோ இப்போ ரீசெண்டா என்ன நடந்துட்டு இருக்கு, இப்போ கல்ச்சரல் டிப்ளமசி அப்படின்னா அங்க ஃபுட் டிப்ளமசின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து க்ரோ ஆயிட்டு இருக்கு. கல்ச்சரல் அப்படிங்கிறது பீப்புள் கனெக்ஷன் மட்டும் இல்ல, இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் அது மாதிரி கனெக்ஷன் மட்டும் இல்லை, இப்போ ஃபுட்டுமே அதுக்கு வந்து ஒரு ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மோடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹாப்பினஸ், ஓகே ஹாப்பி தான் எனக்கு, கால்ட் அப்பான் பீப்புள் ஃப்ரம் அரௌண்ட் த வேர்ல்ட் டு விசிட் த சிட்டி, எல்லாரும் வந்து இந்த லக்னோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. லக்னோ இஸ் synonymous with a vibrant culture at the core of it, which is a great culinary. ஸோ லக்னோவோட கல்ச்சரே வந்து ஒரு வைப்ரண்ட் ஆனது தான். அதுல வந்து அந்த கிரேட் கல்னரி வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஆனது, அது மாதிரி சொல்லியிருக்காங்க. கல்னரி டூரிசம் பத்தி ஒன்று கொடுத்திருக்காங்க. டூரிசம் அண்ட் கல்ச்சர் மினிஸ்டர் ஜெய்வீர் சிங் வந்து said the recognition not only highlights Lucknow's culinary legacy but also strengthens Uttar Pradesh role in India's growth story. ஓகே, இது வந்து லக்னோக்கு கிடைச்ச ஒரு இது மட்டும் கிடையாது, இந்தியாவோட growth ஸ்டோரிக்குமே ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஸோ யூபி கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கிரியேட்டிவ் சிட்டி ஸ்டேட்டஸ் வில் ஸ்ட்ரென்தன் குளோபல் அவுட்ரீச், ப்ரொமோட் ஃபுட் பேஸ்ட் என்டர்பிரினர்ஷிப் அண்ட் என்கரேஜ் மோர் சஸ்டைனபிள் டூரிசம். ஆமா, குளோபல் அவுட்ரீச் இருக்க போது, ஃபுட் பேஸ்ட் என்டர்பிரினர்ஷிப் இருக்க போது, சஸ்டைனபிள் டூரிசம் தான் இன்வால்வ் பண்ண போகுது. ஓகே, ஸோ இதெல்லாம். ஸோ இதோட வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னைக்கு இது நம்ம கிளாஸ் போதும். ஸோ இந்த ஆர்டிகல்ஸ்லாம் நீங்கள் ஒருக்கா கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஆஃப்டர் தட் அந்த பாஸ்டர் ஒரு ஆர்டிகல் கொடுத்தோம்ல, அதையும் வந்து ரீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இஃப் யூ வாண்ட் திஸ் நியூஸ் பேப்பர், இந்த நியூஸ் பேப்பர் அப்படின்னா யூ கேன் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் நியூஸ் பேப்பர். ஓகே, ஸ்டே டியூன். நாளைக்கு வந்து நம்ம எடிட்டோரியல்ஸ் வந்து பார்க்கலாம். ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ஸோ லெட் மீ see you tomorrow. Bye.